இறைவனின் அன்பை பெற்ற நல்ல உள்ளங்களே, எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த காணொளி கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் கோடான கோடி நன்றி. இந்த யூடியூப் கம்பெனிக்கும் கோடான கோடி நன்றி. பிரபஞ்ச ஆற்றலே இறைவன். நமது முன்னோர்கள் நாள், திதி, நட்சத்திரத்தை வைத்து பல செயல்களை சொல்லி இருக்கிறார்கள். அதுதான் இப்போது ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற செயல்களை இப்போது எனக்கு இறைவன் கொடுத்த செயலை நான் உங்களுக்கு தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கோடான ஒரு நன்றி. இந்த காணொலியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள். உங்களால் 4 பேர் பலனடையட்டும், நல்லது நடக்கும். அவனால் அவன் தாள் வணங்கி இப்போது நாம் காணவிருப்பது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரதமை தேதி சேருது. அதோட மதியானம் 2:32 வரலும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. பின்பு ரோஹிணி நட்சத்திரம் இணைந்த நல்நாளில் நம்ம என்ன செய்யலாங்க அதை பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை நல்வாழ்த்துக்கள். அந்த தினம் பிரதமை தேதியும் கிருத்திகை நட்சத்திரம் இணைந்த புண்ணியமான நாள். இந்த நாளில் செய்யப்படும் சிவ வழிபாடு, முருகன் வழிபாடு மற்றும் மகாலட்சுமி தியானம் அனைத்தும் பல மடங்கு பலன் தரும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும், எந்த நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும், என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதனை முழுமையாக நான் சொல்ல போகிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள், நல்லது நடக்கும். ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் நமச்சிவாயன் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு இறை செயல். இந்த ஓம் நமச்சிவாயை நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா இது எனக்காக இல்லை, இறை செயலை தொடும், நல்லதே நடக்கும். பிரதமை தேதினாலே ஒரு புதிய தொடக்கத்துக்கு உகந்த நாள். பல பேர் பாட்டிமோன்னு சொல்லுவாங்க. பாட்டிமத்தை பற்றி ஒரு முழுமையான வீடியோ போட்டிருக்கணும் தெரியல, ஆனால் போட போகிறேன். போட்டிருக்கணும் தெரியல, இல்லை மறுபடியும் போடுவோம். பிரதமை தேதி ஒரு முழுமையான தொடக்கத்துக்கு ஒரு உகந்த நாள். அமாவாசைக்கு அடுத்த நாள் ஆகும். இந்த திதியில் இறைவனை நினைத்து தொடங்கும் எந்த காரியமும் வெற்றியாக அமையும். பல பேர் நம்மளை மூடனாக்கிட்டாங்க. அதனால் நீங்கள் பாட்டி முதல்ல எது செஞ்சாலும் நல்லதே அமையும். அதாவது சில பேருக்கு 8 பிடிக்காதமாங்க, ஆனால் 8 நல்லா தூக்கி விடும். சில பேருக்கு செவ்வாய் பிடிக்காதமாங்க, செவ்வாய் தூக்கி விடும். சில பேருக்கு சனி பகவான் பிடிக்காதனால சனிக்கிழமை நல்லா தூக்கி விடும். இதேமாரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கு தந்தாப்பில் சில செயல்கள் இருக்குது. நீங்கள் செய்த புண்ணியங்கள் உங்களை தூக்கி விடும், நல்லதே நடக்கும். இந்த நாளில் வீட்டில் விளக்கேற்றணும். சிவபெருமானுக்கு பால்வேஷம் பண்ணுங்கள். அபிஷேகத்தை போய் பாருங்கள். முருகப்பெருமானுக்கு செம்பருத்தி பூவினால் மலரட்சணை பண்ணுங்கள். மகாலட்சுமிக்கு நெய் தீபம் இவற்றை செய்து குடும்பத்தில் செல்வ வளத்தை அதிகரிக்கும். பிரதமை தேதியில் சண்டைகளை தவிர்த்து அமைதியாக இருக்க வேண்டும். இந்த நாளில் தானம் செய்வது பல ஜென்ம பாவங்களை நீக்கும் என்பது பெரிய புராணங்கள் கூட கூறுகின்றன. அன்னதான சேவை குழு நடத்தி கொண்டிருக்கிறேன். முடிந்தால் அன்னதான சேவை குழுவை தொடர்பு கொண்டு அன்னதானம் செய்யுங்கள். பணம் இருந்தும் செய்யக்கூடிய சூழ்நிலைகளுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இறைவன் செயலாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது, நல்லதே நடக்கும். நாளைக்கு மத்தியானம், ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2:32 மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. கிருத்திகை என்பது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள், உங்களுக்கே தெரியும். இந்த முருகன் நினைத்து ஓம் சரவணபவா, ஓம் சரவண பவாய கந்த சஷ்டி கவசம் கேளுங்க. சுப்பிரமணிய புஜங்கம் பாராயணம் செய்தால் தடைகள் நீங்கும். வேல்மார் திருத்தன் இகழ் உயிர்த்தல் ஒருத்தன் மலை வீர்த்தன் என துளத்தில் உரை கருத்த மயில் நடத்துக்கு கண்வேலே. இந்த மாறல் பாராயணம் பண்ணுங்க, நல்லது நடக்கும். உங்கள் வீட்டில் சுபிட்சம் உண்டாகும், நினைத்தெல்லாம் நடக்கும். கிருத்திகை நாளில் சிவன் கோயிலுக்கு செல்வது நல்லது. முருகன் சன்னதியில் விளக்கேற்றுவது நல்லது. குழந்தைகளுக்கான பிரார்த்தனை செய்வது நல்லது, மிகுந்த பலனை தரும். இந்த நேரத்தில் முருகனோட அருள் கிடைச்சா வேலை வாய்ப்பு கிடைக்கும், திருமண தடை அகலும், உடல் நலம் மேம்படும், மன அமைதி கிடைக்கும், பயம் நீங்கும். அதாவது வேலும் மயிலும் சேவலும்னு சொன்னாலே போதும், அந்த நம்முடைய செயல்பாடுகள் பயத்தை விட்டு எதாக இருந்தாலும் அவன் பார்த்துவான நம்பிக்கையில் நீங்கள் செயல்படுங்க, நல்லதே நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமை எதாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அதாவது எப்போதும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டான். டபான்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும், டபக்குன்னு மேலே தூக்கி விடுவான்.
திடீர்னு பெரிய பெரிய பணக்காரலாம் இருப்பான். ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு திடீர்னு மார்க்கெட் லாஸ் ஆகும். அப்போ இறங்குறது தெரியாது. ஆனால் பெரிய நிலையில் உள்ளவங்க இறங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். அவன் பார்த்துக்கணும், இறைவா எம்பெருமானே. ஏன்னா அனுபவிச்சுட்டு இறங்கக்கூடாது. கஷ்டப்பட்டவன் மேலே எல்லாம் தப்பு கிடையாது. அதுமாரி ரோஹிணி நட்சத்திரம் நாளைக்கு மாதிரி 2:32 வரை வருது. ரோஹிணி நட்சத்திரனால சந்திர பகவானின் அருள் நிறைந்த நட்சத்திரம். நாளைக்கு சந்திரன் இருக்க மாட்டார். சாயந்தரம் லேசாக தோன்றுவார். மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த நேரத்தில் மாலையில் கிருஷ்ணர் தியானம் பண்ணுங்கள். துளசி பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. மாலையில் 4:30 to 6 செய்வது மிகச் சிறப்பு. காலையில் எப்படி பிரபஞ்ச ஆற்றல் 4:30 to 5:30 அதேமாரி மாலையிலையும் 4:30 to 5:30 செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பலருக்கு தெரியாத அது ரகசியம். அதை சொல்ல கிடையாது. இன்றைக்கி இரவு இந்த சோடசக்கரை தியானம் இரவு 12:30 மணி, அமாவாசை தேதி 1:30 மணிக்கு முடியுது. அதனால் 12:30லேருந்து 2:30 மணி வரை சோடசக்கரை தியானம். நாம் ஏதாவது ஒரு செயலை நினச்சி மனதார தியானம் செய்தால் அந்த 16வது ஒரு சில செகண்ட் தான் இருக்கும் அந்த தேதி. அதுக்குள்ளார நம்ம வேண்டது நம்ம செயல் நினச்சோம்னா, தியானத்துலேருந்து நம்ம செயலை நினச்சோம்னா கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி பெறும், இறையருள் கிடைக்கும். நீங்கள் நைட்டு செஞ்சு நாளைக்கே பலனை எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய செய்யுங்க. கண்டிப்பாக இறைவனோட அருக்கிரகம் உங்களுக்கு நல்லது நடக்கும். பொறுமை பொறுத்தால் பூமி ஆழ்வார். ரோஹிணி நட்சத்திரத்தில் செய்ய வேண்டியதுன்னா பால் பாயச நைவேத்தியம் பண்ணுங்கள். மகாலட்சுமி அம்பாளுக்கு வெள்ளை மலர் அர்ச்சனை செய்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். கிருஷ்ணருக்கு வெண்ணெய் சமர்ப்பித்து கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன் கோவிந்தா என்று சொல்லுங்கள். வீட்டில் இருந்த துக்கங்கள்லாம் விலகி நன்மைகள் வர ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு செயல்லாம் நடக்கிருக்கு. இந்த நாளைக்கு காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றுங்க. ஒரு கைப்பிடி அரிசி தானம் பண்ணுங்க. பசுவுக்கு வாழைப்பழம் கொடுங்க. பறவைகளுக்கு தானியம் வையுங்கள். காலையில் முடிஞ்சால் அதாவது நீங்கள் மிக்சர் தான் இப்போதைக்கு காக்காக்கெல்லாம் பிடிக்குது. மிக்சர் வடை எது உங்களுக்கு காக்கா என்ன சாப்பிடுதோ அங்கே பக்கத்தில் நிறைய பேர் செஞ்சிட்ருக்கீங்க. அதை தொடர்ந்து செய்யுங்க. நாளைக்கு நல்லது நடக்கும். இப்படி செஞ்சால் பித்ரு தோஷம் குறையும். பித்ரு தோஷம் இருந்தால் பல தடைகள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பண வரவு மேம்படும். மன அமைதி உண்டாகும். நாளைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா ஓம் நம சிவாய. காலையில் ஒரு 108 முறை ஓம் நம சிவாய இப்படி ஒரு 108 முறை சொல்லுங்கள். ஓம் சரவணபவ ஒரு 54 முறை. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவணன்னு ஒரு 52 முறை சொல்லுங்கள். 54 முறை. அப்புறம் ஒரு ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படி சொல்லலாம். ஓம் ஸ்ரீங்கிறீங்களே மகாலட்சுமி கமலதரணி ஸ்வாகா ஒரு 27 முறை சொல்லுங்கள். இந்த மந்திர பக்தியோடு சொன்னால் நல்லதே நடக்கும். முடிஞ்சவரையும் மனசுக்குள்ளாரே சொல்லலாம், வாய் விட்டு சொல்லலாம். இறைவன்கிட்ட உட்காந்து சொல்லலாம், நல்லது நடக்கும். இந்த பிரதம தேதியும் கிருத்திகையும் ரோஹிணி நட்சத்திரம் இணைந்த ஞாயிற்றுக்கிழமை இது மிக சக்தி வாய்ந்த நாள். இறைவனை முழு நம்பிக்கையுடன் வேண்டுங்கள். உங்கள் வீட்டில் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் நிகழும். கவலைகள் விலகி மன நிம்மதி கிடைக்கும். இந்த செயலை தொடர்ந்து செய்யுங்க, நல்லது நடக்கும். இன்று இரவு சோடசக்கரை தியானம் 12:00லேருந்து 2:30 மணி வரை. இது வீடியோவில் போட்டிருக்கேன். நிறைய நேரங்களிலும் காணிக்கப்படுவோம். நல்லது நடக்கும். மீண்டும் நாளை இரவு சந்திக்கலாம். இன்று இரவு நேரில் வர முடிஞ்ச வராங்க. ஏன்னா இந்த காலொலி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். அப்போ அவங்க பார்த்துருந்தா தான் உண்டு, பார்க்கலான்னு என்ன செய்ய முடியும். அதுக்கும் இறைவனோட அனுக்கிரகம் இருந்தால் தான் இந்த சோடசக்கரை தியானமும் செய்ய முடியும். நல்லதே நடக்கும். மௌனால் அவன் தால் வணங்கி ஓம் நம சிவாய, ஓம் சரவணபவ, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக. நன்றி, வணக்கம். ஓம்